हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 14 श्लोका नंबर 37। सिद्धस्य वित्ति सत एव सिद्धिः सिद्धस्य वित्ति सत एव सिद्धिः स्वप्नोपमाना खलु सिद्धयोन्याः स्वप्नोपमाना खलु सिद्धयोन्यः स्वप्नः प्रबुद्धस्य कथं नु सत्यः स्वप्नः प्रबुद्धस्य कथं नु सत्यः सति स्थितः किं पुनरेति मायां सति स्थितः किं पुनरेति मायां। தமிழ்ல வந்து புனரேதி மாயா மாத்திக்கணும், ஒன்னா போட்டுக்கணும், ராவ் அடிச்சுட்டு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து ரமண மகரிஷி ஒரு வேதாந்தா ஸ்டூடெண்ட்டோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் வாட்? விதவிதமான சித்திகள்லாம் இருக்குல்ல, அது பற்றின ஆட்டிடியூட். சித்திகள் அப்படின்னு சொன்னால் மிராக்குலஸ் பவர், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர், அதெல்லாம். இந்த சித்திகள் பற்றிலாம் வந்து சாஸ்திரமும் வந்து பேசுறது, நிறைய இடத்துல வந்து இந்த சித்திகள் பற்றி மென்ஷன் பண்ணப்படுறது. ஸோ இன்யூமரபிள் சித்திஸ் இருக்குது, புராணங்களில் வந்து இருக்குது, பாகவதத்தில் இருக்குது. சாஸ்திரம் ஜென்ரலாக இதை பற்றி பேசுறது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஆக்சுவலாக அஷ்ட மகா சித்தி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மகா சித்தினா ரொம்ப பெரிய பெரிய லெவல் சித்திஸ் வந்து அஷ்டமகா சித்தி. அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்திஹி, பிராகாமிய, ஈஷத்வ, அப்புறம் வசித்வம் அப்படின்னு 8 சித்தி வந்துட்டு தான் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமா அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்னா சின்னதாக ஆகிறதுன்னு அர்த்தம். உடம்பை வந்து குறுக்கிக்கிறது, குட்டியாக்கிக்கிறது. மகிமானா அப்படியே ஆப்போசிட், அதுக்கு உடம்பை வந்து பயங்கர பெருசாக ஆக்கிக்கிறது. இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருக்கான்னா ஆஞ்சநேயர் வந்து சுந்தரகாண்டம் படிச்சிடனா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து சமுத்திரத்தை வந்து தாண்டும் பொழுது ஆஞ்சநேயர் வந்து குட்டியானார், பெருசாலாம் ஆனார்னா எப்படி அவரால் ஆக முடிஞ்சுது? அவருக்கு வந்து அஷ்ட மகா சித்தி இருந்தது. அப்புறம் லஹிமா அப்படின்னு சொன்னால் வெயிட்டை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிறது.
சைஸ் அப்படியே தான் இருக்குமா, ஆனால் வெயிட் வந்து நல்ல லகுவாக அப்படின்னு சொல்லுவோம்ல, ஈஸியாக ஆக்கிக்கிற மாதிரி ரொம்ப லேசாக ஆக்கிக்கிறது வந்து லஹிமா. அப்போ கரிமான ஆப்போசிட், சைஸ் அப்படியே இருக்கும் ஆனால் வெயிட்டு மட்டும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். பிராப்தி அப்படின்னு சொன்னால் எங்கே வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நினச்சா அந்த இடத்துக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடலாம். ஓலா ஊபர்லாம் தேவையே இல்லை, இல்லை நம்மளோட சொந்த கார்லாம் எதுவுமே தேவையில்லை, ஃப்ளைட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து டைரெக்டாக போயிடலாம். அதுக்கு என்ன இருக்கணும்? பிராப்திகி அப்படிங்கிற சித்தி வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பிராகாமியம், என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துக்கே வர வைக்கிறது, அது வந்து பிராகாமிய. எவ்வளோ ஒரு பெஸ்ட்டு சித்தி இல்லை. இப்போ எதாவது வேணும் அப்படின்னு நினச்சா அது உடனே வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஸோ மெட்டீரியலைசேஷன் அட் ஷியர் வில். அப்புறம் ஈஷித்வம். ஈஷித்வம்னா இந்த லார்ட்ஷிப்பு, இருக்கிற திங்ஸ் மேலே இருக்கிற அந்த ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வஷித்துவம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி. இப்போ வந்து நம்ம அடுத்தவாளோட மைண்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் சொல்கிறாள்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறா அப்படின்னா வஷித்வம் அப்படிங்கிற சித்தி இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணுறா. ஸோ அனிமா மகிமா செய்வ லஹிமா கரிமா ததா பிராப்தி பிராகாமிய ஈஷித்வம் வஷித்வம் ச அஷ்ட சித்தய அப்படின்னு இதுக்கு ஒரு ஸ்லோகம், அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அஷ்டமகா சித்தி. அப்போ இது மகா சித்தினா அப்போ ஆப்வியஸாக என்னெல்லாம் இருக்கணும்? அல்ப சித்திகள்லாமும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? நிறைய குட்டி குட்டி சித்திகள்லாமும் வந்து சாஸ்திரத்தில் மென்ஷன் பண்ணப்படுறது. அதெல்லாம் எப்படின்னா இந்த பாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ கரண்ட்டாக நம்மளை பற்றி யார் என்ன நினைக்கிறா அதெல்லாம் கூட வந்து சித்திகள் கீழே வரும். அது மட்டும் தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ன நினைப்போம்? அந்த சித்தி நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், ஏன் தான் அந்த சித்தி நமக்கு இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். ஸோ நிறைய இந்த மாதிரிலாம் வந்து சாஸ்திரம் வந்து இதை பற்றிலாம் பேசுறது. ஸோ எப்படி இந்த சித்திகளெல்லாம் நம்ம அடையிறது? எல்லாருக்கும் அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை, இந்த சித்திகள்லாம் வந்து. ஸோ எப்படி அடையலாம் அப்படின்னா மணி, மந்திரம், ஔஷதம், யோகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படிலாம் நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணினோன்னா நம்மளுக்கு அந்த சித்திகள்லாம் வரும். மணி அப்படின்னு சொன்னால் இந்த ரத்னங்கள்லாம் இருக்குல்ல, வேல்யூபிள் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சில வேல்யூபிள் ஜெம்ஸ் எல்லாம் நம்ம கையில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு வந்து இந்த சித்திகள்லாம் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கான். அப்புறம் மந்திரம், ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து அதுக்குன்னு உரிய மந்திரத்தை எடுத்து நாம் வந்து சாண்ட் பண்ணணும். எத்தனையோ வாட்டி கணக்கே இல்லாத அளவுக்கு நாம் வந்து சாண்ட் பண்ணினா நம்மளுக்கு வந்து சித்தி கிடைக்கும். ஔஷதம் அப்படின்னு சொன்னால் மூலிகைகள், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெர்ப்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கையில் ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து சில சித்திகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் யோகா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம உடம்புல நிறைய சக்கராஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணோன்னாலும் நம்மளுக்கு சித்திகள் கிடைக்கும். அப்புறம் பூர்வ ஜென்ம புண்ணியம். இப்போ நம்மளுக்கு சித்திலாம் இல்லைன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை. ஸோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஜென்மாவில் அது வந்து சித்தியாக வந்து அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். நேச்சுரலாகவே வந்து சில சித்திகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமலே ப்ராக்டிஸ் பண்ணாமலே நம்மளுக்கு நேச்சுரலாக சித்திகளும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால. ஸோ மணி, மந்திரம், ஔஷதம், யோகா, அப்புறம் பூர்வ ஜென்ம புண்ணியம். இது வந்து ஒரு பெரிய டாபிக். சாஸ்திரத்தில் வந்து இதை பற்றி நல்லா டீட்டெயில்டாகவே வந்து சொல்லப்படுறது. இன்ஃபேக்ட் பாகவத புராணத்தில் வந்து சித்திகள் பற்றின பெரிய டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ என்ன கேள்வி, நம்மளுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த மாதிரி இவ்வளோ சித்திகள்லாம் இருக்கே, இதை பற்றி வேதாந்தா ஸ்டூடெண்ட்டுடைய பாவனா என்னவா இருக்கணும்? இதுதான் நம்மளுடைய டாபிக். ஸோ இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நன்னா புரியணும்.
புரியலை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணிவிடுவோம், வேதாந்தத்தை விட்டுட்டு ட்ராக் மாறி சித்திகள் பின்னாடி நாம் வந்து போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா, இந்த சித்திகள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு யாராவது நம்மளை கேட்டால், சாஸ்திரம் அதை பற்றி பேசுறதுனால எஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக அது அவைலபிளாக இருக்குது, இல்லைன்னு நாம் அதை சொல்லலை, வி அக்செப்ட் தெம், ஏன்னா சாஸ்திரம் அதை பற்றி பேசுகிறது. ரெண்டாவது, சித்திக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. சித்திக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்மந்தம் உண்டு, சித்திக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. சித்திக்கும் ஞானத்துக்கும் நோ கனெக்ஷன். நல்லா அண்டர்லைன் பண்ணி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஒரு அயோட்டா ஆஃப் சித்தி கூட இல்லாமல் ஞானம் அடைய முடியும். அதே மாதிரி வைசி வர்சா என்னது, ஒரு அயோட்டா ஆஃப் ஞானம் இல்லாமல் நிறைய சித்திகளை நம்மளால் அடைய முடியும். ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம், நிறைய டிவியில் இப்போ யூடியூப்லலாம் கூட பார்க்கலாம், நிறைய சித்தர்கள் அவளை பற்றிலாம் வந்து நிறையா வந்து நியூஸ்லாம் வரும். இப்போ அந்த சித்தர்கள்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக இல்லாமலும் இருக்கலாம். இன்ஃபேக்ட் அவள் வந்து மாரலாக எத்திக்கலாக கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ராட்சசர்கள்லாம் இருக்கால்ல, புராணங்களில் படிக்கிறோமே ராட்சசர்கள், அவள்லாம் வந்து சித்த புருஷர்கள் தான். எல்லா சித்திகளும் அவளுக்கு இருக்கு. ஆனால் அவள் ஏதாவது தார்மீகமான வழியில் அதை பயன்படுத்தினாளா அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தலை. ஸோ அந்த சித்தியெல்லாம் அவள் எதுக்கு வேஸ்ட் பண்ணா, அதர்மமான ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவள் வந்து அதை யூஸ் பண்ணினா. ஸோ அப்யூஸ் பண்ணினா அப்படின்னே சொல்லலாம். அப்போ சித்திக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் கனெக்ஷன் இல்லை. மூணாவது, எல்லா சித்தியுமே வந்து எய்தர் கர்மாவோட பலனாக இருக்கும், இல்லைன்னா உபாசனாவோட பலனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அப்போனா அது எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஃபைனைட், டெம்பரரி, அனித்யம். அப்போ அதெல்லாம் வந்து மாயாவுக்கு கீழே வந்துடும். எவ்வளோ பெரிய சித்தி நம்மளுக்கு இருந்தாலும் அது எது கீழே வந்துடும், மாயாவுக்கு கீழே வந்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ இதுதான் ரமண மகரிஷி இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க இந்த ஸ்லோகத்தில். ஒரு பர்சன் வந்து இந்த சித்தியோடைய லிமிட்டேஷனை புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த சித்தியாலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். அவரால் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ மோட்சத்தை விட்டுட்டு எதுக்கு பின்னாடி போயிடுவார், சித்திக்கு பின்னாடி போயிடுவார். அப்போ சித்த புருஷர்கள் மேலே அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக ஆகிடும். ஞானி மேலே இருக்கிற அட்ராக்ஷன் குறைஞ்சி சித்த புருஷர்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இப்போ ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு யார் அப்பீலிங்காக இருக்கணும், ஞானி அப்பீலிங்காக இருக்கணுமா, இல்லை சித்த புருஷா அப்பீலிங்காக இருக்கணுமா? ஞானி தான் நமக்கு அப்பீலிங்காக இருக்கணும். இந்த மிஸ்டிக்கல் பவர்லாம் இருக்குல்ல, அவெல்லாம் நம்மளை அட்ராக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அது எல்லாம் கூட அனாத்மா அப்படின்ற அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அவள் எவ்வளோ பெரிய சித்தராக இருந்தாலும். ஏன்னா ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் ஒரு வேதாந்திக் சீக்கருக்கு என்ன வேணும், ஞானம்தான் எனக்கு வேணும் இல்லையா? சித்த புருஷரால் ஞானத்தை கொடுக்க முடியுமா? சித்த புருஷரால் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஒரு வேதாந்தா டீச்சர்னால மட்டுமே ஞானத்தை கொடுக்க முடியும். அதனால ரமண மகரிஷி இங்கே என்ன சொல்கிறார், அந்த கன்வென்ஷனல் சித்தீஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி அது மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட்டை நீ க்ரியேட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறார். அதை இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் சித்தி இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம் தான் இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் சித்தி அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் மிரக்கிள் என்னன்னா செல்ஃப் நாலேஜ் தான் கிரேட்டஸ்ட் மிரக்கிள். ஏன் செல்ஃப் நாலேஜ் தான் கிரேட்டஸ்ட் மிரக்கிள்?
எந்த சித்தியை எடுத்துட்டாலும் இந்த அதர் கன்வென்ஷனல் சித்திஸ்லாம் இருக்கே, அது எதை எடுத்துட்டாலும் அதெல்லாம் என்ன பண்ண போகிறது, ஒரு பர்சனை சம்சாரத்திலேயே வச்சுட்டு இருக்க போகிறது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் அந்த பர்சன் வந்து இந்த சம்சாரா சைக்கிள்லேயே வந்து சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அதெல்லாம் வந்து கர்ம உபாசனா பலம். ஆனால் செல்ஃப் நாலேஜ் எப்படிப்பட்டது, அந்த சம்சாரா சைக்கிள்லேருந்தே நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறது. அப்போ எது கிரேட்டஸ்ட் மிரக்கிள்? ஆத்ம ஞானம் தான் ஆப்வியஸாக கிரேட்டஸ்ட் மிரக்கிள். இப்போ வந்து செல்ஃப் நாலேஜ் இல்லாமல் இப்போ 2 சித்த புருஷர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஆத்ம ஞானமே இல்லை அப்படின்னா அந்த 2 சித்த புருஷர்களும் வந்து எப்படி இருப்பான்னா போட்டி போடுவா இல்லையா? உன்னுடைய சித்தி பெருசா, என்னோட சித்தி பெருசா, உனக்கு சக்தி ஜாஸ்தியாக இருக்கா, எனக்கு சக்தி ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு அவளுக்குள்ள போட்டி தான் நடக்குமே ஒழிய அவள் வந்து அப்படியே சமரசமாக இருப்பாளான்னா இருக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் வந்து என்ன ஆகிடுவோம்னா அந்த கிரடேஷன் எல்லாமே இருக்கும். இனி அனாத்மா திங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இந்த கிரடேஷன் ஆனது இருக்கும். ஸோ எவ்வளோ சித்திகள் நம்மளுக்கு இருந்தாலும் அது எல்லாம் வந்து நம்மளுக்கு மன நிறைவை கொடுக்குமானா அது நம்மளுக்கு ஒரு நாளைக்கும் மன நிறைவை கொடுக்காது. ஏன்னா எல்லாமே வந்து லிமிட்டெட், ஃபைனைட். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பணம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்குமா, திருப்தி கிடைக்குமா? இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்ல. அதே மாதிரி தான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சித்தி இருந்தாலும் அது நம்மளுக்கு மன நிறைவை கொடுக்காது. ஸோ இங்கே ரமண மகரிஷி என்ன சொல்கிறார், ஞானி தான் ட்ரூ சித்த புருஷா அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஞானம் தான் ரியல் சித்தி. சித்தஸ்ய சதவித்தி ஏவ சித்திஹி அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரியல் மிரக்கிள், சித்திஹினா மிரக்கிள், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர். ஸோ ரியல் சித்தி என்னது, ரியல் சித்திஹி வித்தி ஏவ, வித்தினா நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரியல் சித்தி என்னது, நாலேஜ் தான், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஞானம் ஏவ சித்திஹி, என்ன நாலேஜ் அது, சதஹ ஞானம். சதஹனா சத்து. ஸோ சச்சித் ஆனந்த ஆத்ம ஞானம்தான் ரியல் சித்தி அப்படின்னு சொல்கிறார். சதஹனா ஆத்மனஹா பிரம்மணஹா. இப்போ ஆத்ம ஞானம் மட்டுமே ரியல் மிரக்கிள். என்ன டைப் ஆஃப் ஆத்மா அது, சித்தஸ்ய அப்படின்னா எப்போவுமே அடையப்பட்ட, ஆல்ரெடி அது நான் அடைஞ்சாச்சு. ஏன் ஆல்ரெடி நான் அதை அடைஞ்சாச்சு, அது என்கிட்டேருந்து எப்போ தள்ளி இருந்தது, நான் தான் அது, அதனால ஆல்ரெடி அது நான் அடைஞ்சாச்சு, எப்போதும் அடையப்பட்ட அப்படின்னு அர்த்தம் சித்தஸ்ய. ஸோ சித்தஸ்ய சதஹா வித்தி ஏவ சித்திஹி. இப்போ இந்த ஆத்ம ஞானம் ஒன்று மட்டும்தான் நம்மளை சம்சாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். சம்சாரத்திலேருந்து அதுதான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். எந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவரும் நம்மளுக்கு தேவையில்லை. சம்சாரத்துலேருந்து லிபரேட் ஆகணும்னா எந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவரும் தேவையில்லை. ஆனால் என்ன தேவை, ஆத்ம ஞானம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ நம்மளுக்கு ஃப்யூச்சர் பற்றிலாம் தெரிஞ்சாதான் நம்ம ஞானியானா ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்தவாளோட மைண்டை ரீட் பண்ண தெரிஞ்சாதான் நான் ஞானியா அப்படின்னா அடுத்தவாளோட மைண்டை நான் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி எந்த பவருமே எனக்கு தேவை இல்லை. எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அகம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிற ஞானத்தை தவிர வேறு எதுவுமே மோட்சத்துக்கு அவசியம் இல்லை. இப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் மிரக்கிள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மிரக்கிள் அப்படின்னு பாக்கி பேர்லாம் சொல்கிறாளே அதெல்லாம் என்ன, ஸோ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார் ரமண மகரிஷி. அந்யாகா சித்தையாகா, அந்யாகனா பாக்கி எல்லாம், பாக்கி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ் எல்லாம் இருக்கே. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எந்த மைண்டு வந்து அதை விரும்பும், எந்த மைண்டுக்கு வந்து அதெல்லாம் அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு இம்மெச்சோர்
மைண்டுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ்லாம் வந்து அப்பீலிங்காக இருக்கும். இக்னோரண்ட் மைண்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த மிரக்கிள் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு கேட்கும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சித்திகள்லாம் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது எதை இண்டிகேட் பண்ணுறதுனா நம்மளுடைய அஜ்ஞானத்தை அது இண்டிகேட் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ஆர்டினரி பர்சன்கிட்ட போய் நீங்கள் வந்து ஆதிசங்கரர் இருக்கார்ல, ஆதிசங்கரருடைய கிரேட்னஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் அந்த பர்சனை கேட்டேன்னா அந்த பர்சன் சொல்கிற ஃபஸ்ட்டு பதில் என்னவா இருக்கும்? அவர் என்ன தெரியுமா பண்ணார், அவருடைய அம்மாக்காக அவர் வந்து பூர்ணா நதியே வந்து டைரக்ஷனை அவர் வந்து சேஞ்ச் பண்ணினார். அவருடைய அம்மா வந்து அப்படியே வீட்டு வாசலுக்கே வந்து நதியை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாள். இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு எதை அட்ராக்ட் பண்ணும், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி தங்க மழை பொழிய வைத்தார் அப்படின்னு சொல்லுவா. இல்லைன்னா அவர் என்ன பண்ணார், இன்னொரு தன்னோட இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ராஜாவோட உடம்புக்குள்ளே புகுத்தின்றார், கூடு விட்டு கூடு பாஞ்சார். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் அப்படின்னு சாதாரண பர்சன் சங்கராச்சாரியார் பற்றி நீ என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து சொல்லுவாள். இதையே தான் நாமளும் சொன்னோம் அப்படின்னா நம்மளே வந்து நம்மளை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வந்து ரமண மகரிஷி அவரோட டெக்ஸ்ட் தான் படிக்கிறோம். ரமண மகரிஷியுடைய கிரேட்னஸ் என்ன அப்படின்னு கேட்டால் யுனானிமஸாக எல்லாரும் என்ன ஆன்சர் பண்ணுவோம்? அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துதான், கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும்ல அது. அந்த ஆப்ரேஷனை வந்து அவர் வந்து அனஸ்தீசியாவே இல்லாமல் அந்த ஆப்ரேஷனை அவர் வந்து அண்டர்கோ பண்ணாராம். ஒரு குழந்தைய கேட்டால் கூட அதுதான் சொல்லும். அவர் ஆத்ம ஞானம் இருக்கே அவர்கிட்ட, அதை பற்றி யாராவது பேசுவாளா? ரமண மகரிஷி அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வருது ஆப்ரேஷன். அதுவும் வந்து அது ஒரு மிரக்கிள். ஏன்னா அது இல்லாமல் வந்து அனஸ்தீசியா இல்லாமல் அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டார். இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் பற்றி தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால் இட் ஷோஸ் அவர் இக்னோரன்ஸ், இம்மெச்சூர்டு மைண்டுன்னு அர்த்தம் நம்மளுக்கு, வேற ஒன்றும் இல்லை. சங்கரரோட க்ளோரி என்ன? அவர் வந்து ஒரு ஆத்ம வித்யா டீச்சர், பிரம்ம வித்யா டீச்சர் அவர். ரமண மகரிஷியோட க்ளோரி என்னது? ஆத்ம வித்யாவை என்கரேஜ் பண்ணுற ஒரு பெரிய மகானவர். நமக்கு என்னைக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியறதோ அன்னைக்கு தான் நாம் ஒரு ட்ரூ சீக்கர் அப்படின்னு நம்மளை சொல்லிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்யாக சித்தையாக ஸ்வப்ன உபமானாக புரிஞ்சிருக்குமே நமக்கே. பாக்கி சித்திகள் எல்லாம் எப்படியா? ட்ரீம் மாதிரி. உபமானம்னா எக்ஸாம்பிள், அது மாதிரி. ஸ்வப்னம் மாதிரி. விததம் மித்யா. ஸ்வப்னம் எப்படிப்பட்டது? மித்யா. ஸோ அது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? சம்சாரா ஸ்பியருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்வப்ன உபமானாக அப்படின்னு சொன்னால் மித்யா அப்படின்னு அர்த்தம். பிரபுத்தஸ்ய, பிரபுத்தஸ்யனா முழிச்சுண்டவனுக்கு, பிரபோத சமயே முழிச்சுண்டதுக்கு அப்புறம். ஸோ யார் வந்து கனவுலேருந்து முழிச்சுக்கிறாளோ, யார் கனவுலேருந்து முழிச்சுக்கிறா? ஸோ ஃபார் அ வேக்கர் ஸ்வப்னா கதம் சத்திய பவதி அப்படின்னு கேட்குறாரு. கனவுலேருந்து முடிச்சுட்டவனுக்கு ஸ்வப்னம் எப்படி ரியலாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். இப்போ கனவு காணும் பொழுது ரியல். கரெக்டா தப்பா? கனவு காணும் பொழுது கனவில்லை ஆர் ரியல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே கனவு முடிச்சுட்ட உடனே அன்ரியல், பொய் அப்படின்னு ஆயிடுறது. அப்படின்னா அந்த ட்ரீம்க்கு வந்து ஒரு டெம்பரரி வேலிடிட்டி தான் இருக்குது. அது மாதிரியே இந்த சித்திகள்லாம் இருக்கு இல்லையா,
அது எல்லாமே வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா டெம்பரரி வேலிடிட்டி உடையது. ஸோ எவ்ரி டைம் அந்த சித்த புருஷர் வந்து அவருடைய சித்தியை யூஸ் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நேரமும் என்ன ஆகும், அவருடைய அந்த தபஸானது குறைஞ்சுட்டே வரும். நம்ம சொல்லுவோம்ல, துர்வாசர் வந்து சாபம் கொடுத்துட்டார். சாபம் கொடுத்துட்டா என்ன ஆகிடும் துர்வாசருக்கு? அவர் என்னெல்லாம் தபஸ் பண்ணி வச்சுருந்தாரோ அதெல்லாம் வந்து குறையிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ சித்தியும் வந்து டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். எடுக்க எடுக்க குறையாமல் வருமானா அப்படிலாம் இல்லை, அது ஃபைனைட். யூஸ் பண்ணிட்டோன்னா டிப்ளீஷன், அவ்வளோதான். அதுக்கும் வந்து ஒரு எண்டு உண்டு. அதுலேயும் கிரடேஷன் உண்டு. தாரதமியம் அப்படின்னு சொல்லுவோம். தாரதமியம்னா கிரடேஷன் அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து சித்தியை பார்த்து நீனு மயங்கிடாத, அது மயங்கி அது பின்னாடி போயிடாதே. டோன்ட் வோட் ஃபார் சித்தி அப்படின்னு ரமண மகரிஷி இங்கே சொல்கிறார். பட் இதே ஆத்ம ஞானத்தோட க்ளோரி இருக்கே, அது எப்படிப்பட்டது? ஒன்ஸ் அந்த ஞானத்தை நான் வந்து அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்னை விட்டு போகுமா அப்படின்னா என்னை விட்டு ஒரு நாளைக்கும் அது போகவே போகாது. குறையுமா அந்த நாலேஜு? இப்போ நான் யாருக்காவது சொல்லி கொடுக்கறது மூலமாக அந்த நாலேஜ் வந்து என்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா அப்படின்னா அந்த நாலேஜ் குறையாது, என்னை விட்டு போகவும் போகாது. பட் இதே சித்திகளெல்லாம் நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண அது குறையும். ஒரு நிமிஷம் சித்தியை நான் வந்து யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் 10 வருஷ காலம் நான் பண்ண மந்திர ஜபம் அவுட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த சித்தியை அடைஞ்சிருப்பேன் இல்லையா? அதை ஜஸ்ட் நான் ஒரு நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன்னா 10 years ஆஃப் மை மந்திர ஜபம் இஸ் கான். பல வருஷ தபஸ் வந்து என்னை விட்டு போயிடும். கண்டினியூஸாக நான் வந்து அதையே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? எனக்கு ஸ்பிரிச்சுவல் டவுன்ஃபால் ஏற்படும். சித்திகள் நம்மளை விட்டு போயிடும், அது போட்டோம். ஆனால் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிடுவோம். பதஞ்சலியோட யோக சூத்திரத்தில் அவர் வந்து இந்த சித்திகளெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி டிஃபைன் பண்ணுறார் சித்தியை அப்படின்னா, மோட்சத்துக்கு இந்த சித்தி வந்து ஆப்ஸ்டக்கிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறார். யோக அந்தராயாக சித்தயா அப்படின்னு சொல்கிறார். அண்ட் எதுக்கு கீழே வந்து அவர் லிஸ்ட் பண்ணுறாரு இந்த சித்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதிபந்தம் அப்படின்றதுக்கு கீழே வந்து பதஞ்சலி மகரிஷி வந்து சித்திகள் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறார். க்ளோரிஃபை பண்ணலை சித்தியை, அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார். இதுக்கெல்லாம் நீ வந்து அட்ராக்ட் ஆன அப்படின்னு சொன்னால் உன்னால் மோட்சத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். பட் இந்த நாலேஜுங்கிற சித்தி வந்து நம்மளுக்கு குறையவே குறையாது. சதி ஸ்திதா புருஷா. அப்போ யார் ஒருத்தர் வந்து இந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலச்சி இருக்காளோ, சதி ஸ்திதானா நிலச்சி இருக்கிறது, ஆத்ம நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். ஆத்ம நிஷ்டகானா என்ன அர்த்தம்? ஆத்ம ஞான நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். அபைடன்ஸ் இன் ஆத்மா. அபைடன்ஸ் இன் ஆத்மானா அபைடன்ஸ் இன் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தில் நிலைச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானத்துல நிலைச்சி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானத்தை மறக்காமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல அது எனக்கு ஞாபகம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆத்ம நிஷ்டா, பிரம்ம நிஷ்டா. இதை வந்து சகஜ சமாதி அப்படின்னும் வந்து இதை சொல்லுவா. சகஜ சமாதி அப்படின்னு சொன்னால் ஆத்மனிஷ்டா அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேறு எதுவும் தப்பாக ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஐ ஆம் எவர் ஃப்ரீ பிரம்மன் அப்படிங்கிறத மறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் ஆத்மனிஷ்டா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் மாயாம் புனரேதி கிம் அப்படின்னு கேட்குறாரு. மாயாவில் போய் மறுபடியும் அவன் எப்படி விழுவான் அப்படின்னு இங்கே ரமண மகரிஷி கேட்குறாரு. மாயா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சம்சாரா ஆர் அஜ்ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அவன் எப்படி மறுபடியும் சம்சாரத்துக்குள்ள விழுவான்? அவன் சம்சாரத்துக்குள்ள மறுபடியும் விழமாட்டான் அப்படின்னு கேள்வி கேட்ட ஆன்சரும் அந்த கேள்வியிலே சொல்லிடுறான். ஒன்ஸ் நாலேஜ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவன் அஜ்ஞானத்துக்கு போகிறதுக்கான சான்ஸே இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறா, வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் ந சோரஹாரியம் ந ச ராஜஹாரியம் ந பிராத்ருப்ராஜ்யம் ந ச பாரகாரி வியே கிருதே வர்த்தத ஏவ நித்யம் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். எந்த திருடனாலையும் இந்த நாலேஜை நம்மக்கிட்டேருந்து திருட முடியாது. ஏதாவது ராஜா இந்த நாலேஜுக்கு டேக்ஸ் போட முடியுமா, வரி வசூல் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. இந்த பிரதர்ஸு கிட்டலாம் பங்கு சண்டையெல்லாம் நடக்குமா அப்படின்னா இந்த அறிவில் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எந்த வெல்த் நம்ம கொடுத்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும், இன்னொருத்தர் கைக்கு அது போயிடுறது. ஆனால் இந்த அறிவு இருக்குல்ல, இதை நாம் அடுத்த வாளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், வித்யாதனத்தை அடுத்த வாளுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். நாலேஜ் ஒன்ஸ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது நம்மளை விட்டு போகவே போகாது. இதுதான் கிரேட்டஸ்ட் மிரக்கிள். கரெக்டு தானே? எல்லாம் கொடுக்க கொடுக்க போயிடும், இது மட்டும் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா இதோட ஒரு பெரிய மிரக்கிள் என்ன இருக்க முடியும்? ஸோ ரமண மகரிஷி சொல்கிறார், செல்ஃப் நாலேஜ் தான் கிரேட்டஸ்ட் சித்தி. அதனால் பாக்கி சித்திகள் பின்னாடியெல்லாம் நீ போகாதே. இப்போ நம்ம ஒரு மகாத்மாவை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மகாத்மாவை எதை பேஸ் பண்ணி நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? இந்த மகாத்மா கிட்ட இருக்கிற சித்தியை பேஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அவர்கிட்ட இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அதையும் நாலேஜையும் பேஸ் பண்ணி தான் நாம் ஒரு மகாத்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதுதான் கரெக்ட் அப்ரோச். ஸோ எதை வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட பர்சனாலிட்டியும் அமையிறது இல்லையா? அதனால் எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவளோட வெர்ச்சியூஸ் அண்ட் விஸ்டம் இருக்குல்ல, அதுதான் நம்மளை அட்ராக்ட் பண்ணணும். அது மூலமாக அவளை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாட் பேஸ்ட் ஆன் மிராக்குலஸ் பவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 38. सोहम विचारो वपुरात्मभावे, सोहम विचारो वपुरात्मभावे, साहाय्यकारी परमार्गणस्य, साहाय्यकारी परमार्गणस्य, स्वात्मैक्यसिद्धौ स पुनर्निरर्थः, स्वात्मैक्यसिद्धौ स पुनर्निरर्थः, यथा नरत्वप्रमितिर्नरस्य, यथा नरत्वप्रमितिर्नरस्य. ஸோ இங்கே ரமண மகரிஷி ஒரு வேதாந்தா ஸ்டூடெண்ட்டுக்கு வார்னிங் கொடுக்குறார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இந்த வேதாந்த படிப்பு இருக்குல்ல, அதை மெக்கானிக்கலாக படிச்சுண்டு, அதாவது இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. இப்போ நம்ம வேதாந்தம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரிஜினல் பர்பஸ் இருக்குது. அந்த ஒரிஜினல் பர்பஸை மறந்து மெக்கானிக்கலாக அவர் வேதாந்தம் படித்தார் அப்படின்னா என்ன ஆகும்? வாட் இஸ் தி ஒரிஜினல் பர்பஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா விதமான டிபெண்டன்சிஸ்லேருந்தும் வெளியில் வரத்துக்கு தான் நாம் இந்த வேதாந்தம் படிக்கிறோம் இல்லையா? இப்படி எல்லா டிபெண்டன்சிஸ்லேருந்தும் வெளியில் வரும் பொழுது இந்த வேதாந்தா ஸ்டடியே நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிபெண்டன்ஸாக ஆகிடக்கூடாது. அதுவே பாண்டேஜாக நம்மளுக்கு ஆகக்கூடாது. ஒன்ஸ் அது பாண்டேஜாக ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். இப்போ சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போவே இல்லை, ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம்.
ஸோ அதே வந்து துக்கத்தை நம்மளுக்கு கிரியேட் பண்ணிடும். இப்போ வேதாந்தாவே வந்து நம்மளை ஒரு பைண்டு பண்ணுற விஷயமா இருக்கக்கூடாது. ஏன்னா வேதாந்தம் மேலே நம்ம அட்டாச்மெண்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சாஸ்திர வாசனா அப்படின்னு பேர். அதுக்கு சாஸ்திரத்து மேலே அடிக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் சாஸ்திர வாசனா. சாஸ்திரம் இருக்குல்ல, அது ஆத்மாவா அனாத்மாவா? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சாஸ்திரம் ஆத்மாவா அனாத்மாவா? அப்போ சாஸ்திரம் அனாத்மா. சாஸ்திரத்து மேலே அட்டாச்மெண்ட் வச்சா அது என்னது? அதுதான் சம்சாரம் இல்லையா? இப்போ சாஸ்திரம் அனாத்மான்னு சொன்னால் சாஸ்திரத்து மேலே நாம் வச்சிருக்கிற அட்டாச்மெண்ட்டு சம்சாராவுக்கு கீழே தான் வரும். ஆனால் இதை பேஸ் பண்ணி நாம் அகெயின் ராங்காகவும் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இப்போ சாஸ்திரம் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து சம்சாரம் அப்படின்னு நான் இப்போ கேட்டுட்டேன். அதனால பாருங்கோ, நான் வந்து சாஸ்திரத்து பக்கமே வராமல் இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு இப்படி எல்லாம் தோணும். எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்காதா, நீங்களே அன்றைக்கி அப்படி தானே சொன்னேன் அப்படின்னு நம்மளோட மைண்ட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ சாஸ்திரத்துக்குள்ளே வராமலேயே அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணாமல் இருக்கிறத பற்றி நாம் இங்கே பேசவே இல்லை. வந்தால் தானே தெரியும் அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு. அதனால முதல்ல சாஸ்திரத்து மேலே நாம் ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சாஸ்திரம் மேலே அட்டாச்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும், குரு மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கணும், ஈஸ்வரா மேலே அட்டாச்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கணும். எல்லாம் எப்போ? இனிஷியலாக இது எல்லாம் இருக்கணும். அப்புறம் அட்டாச்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டை கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த பெனிஃபிட் கிடைக்கிற வரைக்கும் இந்த 3 மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விடக்கூடாது. ஈஸ்வரா, குரு, சாஸ்திரம். அது அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அதை நாம் ட்ராப் பண்ணலாம். இப்போ உள்ளே வரணும், பெனிஃபிட் அடையணும், வெளியில் கிளம்பி போயிடணும். நான் உள்ளேயே வரமாட்டேன் ஏன்னா அட்டாச்மெண்ட் ஆகிடும், நீங்கள் தான் அட்டாச்மெண்ட்டே ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பேசினா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது. ஸோ இனிஷியலாக இந்த 3 மேலேயும் அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணிக்கணும். அது மூலமாக ஏதோ ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அந்த பெனிஃபிட் வந்ததுக்கப்புறம் அதே அட்டாச்மெண்ட்டை நாம் ட்ராப் பண்ணிடணும். ஸோ குரு வாசனா, ஈஸ்வர வாசனா, சாஸ்திர வாசனா வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. அது எல்லாமே ஆனால் என்னது அப்படின்னா மீன்ஸ், சாதனா அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து எண்டாக நாம் நினச்சிடக்கூடாது, அதை மீன்ஸாக நாம் ட்ரீட் பண்ணணும். அதனால தான் ரமண மகரிஷி மறுபடியும் மறுபடியும் வந்து வார்ன் பண்ணுறார். இதை பற்றி ஆல்ரெடி வந்து அவர் 36வது ஸ்லோகத்துலேயும் சொன்னார், 34வது ஸ்லோகத்துலேயும் சொன்னார், மறுபடியும் இங்கேயும் அதை சொல்கிறார். இப்போ இனிஷியலாக வந்து இங்கே என்ன சொல்கிறார்? சோகம் விசாரா சாகாயகாரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மகா வாக்கிய விசாரம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப வேலிட். எப்போ? இனிஷியலாக. அதுக்கு ஒரு பர்பஸும் இருக்குது. மகா வாக்கிய விசாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு பர்பஸும் இருக்குது. அதை கம்பல்சரியாக ஒருத்தரும் பண்ணியே ஆகணும். சோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சக அகம். அந்த பரமாத்மா தான் நானாகிய இந்த ஜீவாத்மா. சக அப்படின்னு சொன்னால் பரமாத்மா, அகம்னா நான், ஜீவாத்மா. அந்த பரமாத்மா தான் நான் அப்படின்னா ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம்தான் சோகம். இதை வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னா அந்த வாக்கியத்தை என்ன சொல்லுவோம்? நம்ம மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த சோகம் அப்படிங்கிறது என்னது? மகா வாக்கியம். ஸோ சோகம் விசாரக அப்படின்னா மகா வாக்கிய விசாரக அப்படின்னு அர்த்தம். வேதாந்த விசாரக, வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனானி. அது என்னவா? சாகாயகாரி அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். சாதனம், சாகாயம்னா யூஸ்ஃபுல், ஹெல்ப்ஃபுல். ஸோ வேதாந்த வாக்கியம் இருக்கே அது வந்து பிரமாணம். கரெக்டாக? வேதாந்த வாக்கியங்கிறது வந்து பிரமாணம். பிரமாணம் என்ன பண்ணும்?
பிரமாணஜன்ய பிரமா நாலேஜ். ஸோ பிரமாணம் நாலேஜை ஜெனரேட் பண்ணும். பிரமாணம்னா என்னது? அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. அப்போ பிரமாணத்தை நான் யூஸ் பண்ணினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அறிவு கிடைக்கும். ஸோ பிரமாணம் நாலேஜை ஜெனரேட் பண்ணும். என்ன நாலேஜ் இங்க? பரமார்கணஸ்ய. பரம்னா பிரம்மன், மார்கணம் அப்படின்னா தேடுறது, பர்சியூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரம்மனை தேடுறது இருக்கு இல்லையா, அந்த பர்சியூட் ஆஃப் மோக்ஷம், அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு? வேதாந்த விசாரம் தான் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சாகாயக்காரி. சரி, இந்த சாதனம் எவ்வளோ காலத்துக்கு நம்மளுக்கு வந்து ரிலவெண்ட்டு? இந்த வேதாந்த விசாரம் பண்ணுறேனே நான் மோட்ச புருஷார்த்தத்துக்காக, இது எவ்வளோ காலம் வந்து ரிலவெண்ட்டு? எந்த ஒரு சாதனமுமே சாத்தியத்தை அடையிற வரைக்கும் தான் வேலிட் அண்ட் ரிலவெண்ட் இல்லையா? இப்போ வந்து கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் நான் வந்து சாதனத்தை யூஸ் பண்ணுவேன். நம்மளுடைய கோல் என்ன? என்ன சாத்தியம் நம்மளுக்கு? நான் எவர் ஃப்ரீ பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நான். அதுதான் என்னுடைய சாத்தியம் இல்லையா? அகம் பிரம்ம அஸ்மி, இதுதான் வந்து சாத்தியம். இப்போ இந்த அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது வந்து ஒரு எவிடென்ட் ஃபேக்டாக எனக்கு ஆகிற வரைக்கும் நான் இந்த வேதாந்த விசாரத்தை கண்டினியூ பண்ணணும். இந்த சாதனாவோட ஹெல்ப்பை நான் வந்து எடுத்துக்கணும். எவ்வளோ காலம் நான் ஒரு ஃபைனைட் ஜீவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனோ அவ்வளோ காலம் நான் இந்த வேதாந்த விசாரத்தை ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சம்சாராவை நான் ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் வந்து வேதாந்த விசாரத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும். சம்சாரானா என்ன? நான் வந்து வேற யாராவோ மாற நினைக்கிறேன்ல, அதுக்கு பேர் சம்சாரா. ஸ்ட்ரகிள் டு பிகம் சம்வன் எல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மன் எல்ஸ்னால் என்னது? இப்போ எனக்குன்னு வந்து சில டார்கெட்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். என்னுடைய லைஃப் டைமில் நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும். ப்ராஜெக்ட் நம்பர் 1, ப்ராஜெக்ட் நம்பர் 2, ப்ராஜெக்ட் நம்பர் 3 இப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ளேயே 10 ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடித்த உடனே 4th ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு நடுவில் 2nd ப்ராஜெக்ட்டுக்கு என்னுடைய அட்டென்ஷனை கொடுக்கணும். 2nd ப்ராஜெக்ட் நடந்துகிட்டே இருக்கும்போதே 7th ப்ராஜெக்டை நான் வந்து பேரலாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது முடிஞ்சதுன்னா எனக்கு அப்போ தான் ஐ ஆம் கம்ப்ளீட். இது முடிஞ்சால், ஏன்னா 2nd போதே 7th ஆரம்பிச்சிட்டேன்னா 2nd முடிஞ்சால் கூட என்ன நம்மளுக்கு தோணும்? 7th முடிஞ்சால் தான் எனக்கு கம்ப்ளீட் ஆகும். என்னோடய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இது ஒரு ப்ராஜெக்ட் நம்பர் 1. கல்யாணம் பண்ணி முடித்த உடனே ஹபாடி அப்படின்னு எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருக்கும். இம்மீடியட்டாக அவனுக்கு எப்போ குழந்தை பிறக்குமோ? அப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், என்னோடய குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். பிறந்ததுன்னா ஓகேன்னு சொல்லுவோமா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டை நாம் வந்து வச்சுருப்போம். ஒன்ஸ் அது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஐ வுட் பி கம்ப்ளீட் அப்படின்னு இப்போ நீங்கள் நினச்சேன்னா நீங்கள் ஒரு சம்சாரின்னு அர்த்தம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு குட்டி ஆசை தான். அது குட்டி ஆசையாக வேணா இருக்கட்டும், பெரிய ஆசையாக வேணா இருக்கட்டும், அது கம்ப்ளீட் ஆனால் தான் நான் வந்து திருப்தி அடைவேன், எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நாம் நினச்சோன்னா நாம் வந்து சம்சாரி அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம்? இப்போ நான் ஒரு ப்ரெசண்ட் ஐ ஒன்று வச்சுட்டு இருக்கேன். அந்த ப்ரெசண்ட் ஐயை நான் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஐயா ஆக்கிட்டேன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்னஸ் கிடச்சிடும் அப்படின்னு நான் வந்து ராங்காக நினச்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த ப்ரெசண்ட் ஐ இஸ் டேஷிங் டுவர்ட்ஸ் தி ஃப்யூச்சர் ஐ. இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டில் எனக்கு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ரமண மகரிஷி சொல்கிறார், அது மாதிரி உனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும், நீ இந்த மிஸ்கன்செப்ஷனை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும்
அது சொல்கிறார் ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இந்த மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு வேற சொல்கிறார். நீ வந்து ஒரு சம்சாரியாகவே இருப்ப, இப்போ உனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நீ சொன்னேன்னா, இன்றைக்கி என்ன டேட்டு? 23rd February 2023. எனக்கு மன திருப்தி இல்லை, மன நிறைவு இல்லை அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா 23rd February 2053லையும் உனக்கு மன நிறைவு கிடைக்காது. 2053லே கிடைக்காது அப்படின்னு சொன்னால் 2100ல் கூட கிடைக்காது. உனக்கு 2053ல சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா 2100ல் கூட ஒரு நாளைக்கும் நீ சாட்டிஸ்ஃபை ஆக போகிறது இல்லை. அப்போ நான் கம்ப்ளீட் ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? வேதாந்த சாஸ்திரத்தோட ஹெல்ப்பை தான் நான் எடுத்துட்டு ஆகணும். இந்த மன நிறைவு, திருப்தி இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கும் நாம் பண்ணுற எந்த ப்ராஜெக்டுக்கும் கனெக்ஷனே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நாம் லைஃப்பில் பண்ண வேண்டிய சோ கால்டு டியூட்டிஸ் இருக்குல்ல, அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கனெக்ட் பண்ணுறோம்ல, இந்த டியூட்டிஸோட என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் கனெக்ட் பண்ணும் பொழுது ஐ எம் அ சம்சாரி. அப்போ தான் நான் தான் அந்த சம்சாராவை கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்குது, நான் ஆனால் என்ன அதோட கனெக்ட் பண்ணிடுறேன்? இந்த டியூட்டியெல்லாம் நான் பர்ஃபெக்டாக யார்கிட்டையும் திட்டு வாங்காமல் பண்ணிட்டேன்னா ஐ ஆம் கம்ப்ளீட், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை, அதுக்கு பேர் சம்சாரா. ஸோ என்னைக்கு வந்து இதை நாம் புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் நான் வேறு வழியே இல்லாமல் வேதாந்தா கிளாஸை அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த வேதாந்தா கிளாஸே நம்மளுக்கு இன்னொரு ப்ராஜெக்டாக ஆகிடக்கூடாது. நம்ம வீட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்து ஒன் மோர் ப்ராஜெக்ட் வேதாந்தா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு நாம் வச்சுக்க கூடாது. ஏன்னா வேதாந்திக் ஸ்டடி இருக்குல்ல, அது நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் நீ பண்ணுற டியூட்டிக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு அது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணிவிடுவோம்? அந்த வேதாந்தா ஸ்டடியையே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால இங்கே ரமண மகரிஷி என்ன சொல்கிறார்? உனக்கு தேகாத்ம புத்தி இருக்கிற வரைக்கும் வபுராத்ம பாவே அப்படின்னா தேகாத்ம புத்தி அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, உன்னை நீ வந்து இன்னும் அகங்காரா ஐ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும். எப்படி தெரியும் நான் என்ன அகங்காரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனா இல்லையான்னு? சிம்பிள். இதை பண்ணிட்டேன்னா திருப்தி ஆகிடும், அதை முடிச்சிட்டேன்னா திருப்தி ஆகிடும், நான் கம்ப்ளீட் ஆகிடுவேன், ஒன்று தான் பாக்கி அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படி இருந்ததுன்னா நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன்? அகங்காரா ஐ தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ திருப்தியையும் ப்ராஜெக்டையும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன அகங்காரா ஐன்னு தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஈகோ இருக்கா இல்லையா எனக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? நம்ம நினைக்கிறோம்ல, இது முடிஞ்சிடுதுன்னா அப்பா அப்படின்னு நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வருது இல்லை? அந்த தாட் வந்ததுனாலே நான் என்ன அகங்காரா ஐன்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து பரப்பரன்னு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் 4 நாளில் முடிஞ்சிடும். அந்த வேலை 4 நாள் முடிஞ்சிடுதுன்னா நான் போய் அப்படியே ரெஸ்ட் எடுத்துப்பேன், உட்காந்துப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வருது இல்லை? அந்த தாட் இருந்ததுன்னா நான் என்னவா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன்? ப்ரெசன்ட் ஐ ஒன்று இருக்குது, ஃப்யூச்சர் ஐ வந்ததுன்னா ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட், அகங்காரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இண்டிகேஷன் ஆஃப் ஈகோ. ஸோ வபுராத்ம பாவா ஜீவாத்ம பாவா அது சம்சாரா. அந்த ஐடியா இருக்கிற வரைக்கும் நாம் வேதாந்தா கிளாஸு அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே நாம் வந்து நம்மளோட மைண்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தாட்டு நம்மளுக்கு வரதா அப்போ நம்மளே வந்து நாம் செக் பண்ணிக்கணும். நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் என்னோடய ப்ராஜெக்டையும் கனெக்ட் பண்ணுறேனா அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கனெக்டிங் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்ததுன்னா என்ன பண்ணணும்?
ஒழுங்கு மரியாதை வேதாந்தா கிளாஸு அட்டெண்ட் பண்ணணும். திருப்பியும் செக் பண்ணணும். திருப்பியும் கனெக்டிங் அப்படின்னு வந்ததுன்னா திருப்பியும் வேதாந்தா கிளாஸு அட்டெண்ட் பண்ணணும். எப்போ படிக்க வேண்டாம்? I am satisfied in spite of my incomplete projects அப்படின்னு இருந்ததுன்னா நாம் வேதாந்தம் படிக்க வேண்டாம். ஸோ இந்த நாலேஜ் வர வரைக்கும் நாம் படிக்கணும். இந்த நாலேஜ் லேசில் வரும் நீங்கள் நினைக்கிறேன். அப்போ கிளாஸுக்கு வேறு வழியே இல்லாமல் வந்து தான் ஆகணும். ஸோ ஸ்வாத் மைக்கிய சித்தௌ, ஒன்ஸ் இந்த நாலேஜ் வந்துடுதுன்னா ஸ்வாத் மைக்கியன்னா ஸ்வ அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மான்னு அர்த்தம், ஆத்மா அப்படின்னா பரமாத்மா, ஐக்கியனா ஒன்னஸ். ஸோ ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னஸ் சித்தௌனா டிஸ்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது என்னோடய ஃபுல்னஸை நான் வந்து மற்ற ப்ராஜெக்டோட கனெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த வேதாந்தா கூட எனக்கு ப்ராஜெக்ட் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா. ஏன்னா சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, இப்போ நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோமா, ஆறாவது உபனிஷத் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அப்புறம் சில பிரகரண கிரந்தங்கள்லாம் படிச்சிருக்கோம், அப்புறம் பகவத்கீதா ஒரு ஃபுல் இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பிரம்மசூத்திரம் இருக்குது, இந்த பிரம்மசூத்திரமை வந்து நம்ம முடிச்சிட்டோன்னா அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா பிரம்மசூத்திரத்தையும் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்டாக நாம் வந்து இப்போது கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா பிரம்மசூத்திரம் முடிச்சுட்டுனா எனக்கு மோட்சம், இப்போ இல்லை எனக்கு அது முடிச்சுட்டேன்னா எனக்கு வந்து மோட்சம். பிரம்மசூத்திரமே எதுக்கு படிக்கிறோம்? மற்ற ப்ராஜெக்ட்லேருந்து என்னை டிட்டாச் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறோம். அதையே நாம் வந்து ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அஜ்ஞானம் இருக்குல்ல, அதோட க்ளோரியெலாம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பக்கம் பக்கமாக எழுதலாம். அதனால் எங்களோட குருநாதர் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்வார், இந்த வேதாந்தா ஜேர்னி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப லாங் ஜேர்னி. இதில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்த உடனே தான் நம்மளுக்கு தெரியும் நாம் வந்து போக வேண்டிய டெஸ்டினேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் ஆப்போசிட் சைட் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம வந்து இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த டெஸ்டினேஷன் கிட்டக்க போகிறதுக்கு நிறைய யூட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வரும். ஆனால் நாம் அவளோட கிரேட்னஸ் என்னென்னா யூட்டர்னையே யூட்டர்ன் பண்ணி விட்டுருவேன், நீ என்ன டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த வேதாந்தம் எதுக்கு படிக்கிறோம், அதோட பர்பஸையே மறந்து அதையே நான் இன்னொரு பாண்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுல என்னை விட ஒரு கிரேட் பர்சன் வந்து இருக்கவே முடியாது. அப்போ இந்த பகவத்கீதா ப்ராஜெக்டு, பிரம்மசூத்திரம் ப்ராஜெக்டு, உபனிஷத் ப்ராஜெக்டு, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த சம்சாரா இருக்கிறதுனால இதெல்லாத்தையுமே வந்து ப்ராஜெக்டாக நம்மளோட ஈகோ வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுருது. ஒன்ஸ் இதை ப்ராஜெக்டாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்னோடய எய்ம் என்னவாக இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணினால் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய மன நிறைவே நான் ஆக்சுவலாக போஸ்ட்போன் பண்ணுறேன். போஸ்ட்போன் பண்ணால் என்ன ஆகும், டுமாரோ நெவர் கம்ஸ். இதெல்லாம் தான் வந்து சம்சாராவோட சிம்டம்ஸ். ஹியர் அண்ட் நவ் அப்படின்னா வேதாந்தம், டுமாரோ அப்படின்னா சம்சாரா. அதனால ஸ்வாத்ம ஐக்கிய சித்தௌ, ஒன்ஸ் இந்த நாலேஜ் எனக்கு வந்துடுது அப்படின்னா சக நிரர்த்தகா, வேதாந்த அட்டாச்மெண்ட்டையும் அந்த பர்சன் வந்து ட்ராப் பண்ணணும். நாலேஜுக்கு அப்புறமும் வேதாந்தம் படிக்கலாம், தப்பு கிடையாது. நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் வேதாந்தம் நாம் வந்து பர்சியூ பண்ணலாம். ஆனால் அது ஒரு நான் பைண்டிங் டிசையராக இருக்கணும். எனக்கு வந்து உபனிஷத் படிக்கிறது பிடிச்சிருக்கு, இது பற்றின விஷயங்கள்லாம் எனக்கு மற்றவா கூட டிஸ்கஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் எப்படி இருக்கணும், நான் பைண்டிங்காக இருக்கணும். பைண்டிங் டிசையராக அது இருக்கக்கூடாது. பைண்டிங்க்கும் நான் பைண்டிங்க்கும் என்ன வித்தியாசம், படிக்க முடிஞ்சாலும் ஓகே, படிக்க முடியலைனாலும் ஓகே. சப்போஸ் வயசாக எடுத்து காது கேட்காம போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது, படிக்க முடியலைனாலும் ஓகே. கண்ணு தெரியாமல் போயிடுது, கிளாஸுக்கே வர முடியல, அப்போவும் இட் இஸ் ஃபைன். இப்போ இதெல்லாம் எதுக்கப்புறம் சொல்லப்படுறது,
ஞானம் வந்ததுக்கு அப்புறம். நீங்கள் தான் சொல்லிட்டே வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே, அப்படி இல்லை. இது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒருத்தரோட பர்சனல் விஷயம். எனக்கு ஞானம்லாம் வந்துடுது அப்படின்னு வந்தா மாதிரி நினச்சிட்டு நாம் வராமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ். வேதாந்தத்துக்கு எந்த விதமான லாஸும் இல்லவே இல்லை. ஸோ வேதாந்த விசாரம் அவளுக்கு இர்ரெலவெண்ட் ஆகிடும். யாருக்கு? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் வேதாந்த விசாரம் இர்ரெலவெண்ட் ஆகிடும். ஞானத்துக்கு அப்புறம் பிரமாணம் இர்ரெலவெண்ட் தானே இல்லையா? பிரமாணத்தை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? ஞானம் வரதுக்காக யூஸ் பண்ணுறேன். வந்துடுத்துனா பிரமாணம் பிகம்ஸ் irrelevant. ஸோ யதா நரத்வ பிரமிதிஹி நரஸ்ய. எப்படி ஒரு ஆர்டினரி பர்சன் நான் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பானா? ஒரு அஜ்ஞானி நம்மளே எடுத்துப்போம். காத்தால் தூங்கி எழுந்த உடனே நான் ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன் அப்படி நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோமா? இன்றைக்கி எவ்வளோ மாலை பண்ணேன்? 2 மாலை நான் ஒரு மனுஷன் ஜபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை? ஏன்னா இட் இஸ் அ ஃபேக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனுஷன் அப்படிங்கிறது ஃபேக்ட், எவிடென்ட் ஃபேக்டாக இருக்குது இல்லையா? அது மாதிரி நான் வேதாந்தத்தை ஒழுங்காக படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது எனக்கு எவிடென்ட் ஃபேக்ட். எப்படி அகம் மனுஷியா அப்படிங்கிறது ஒரு அஜ்ஞானிக்கு ஃபேக்டாக இருக்கோ, அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறது ஒரு ஞானிக்கு ஃபேக்டு. அதனால் அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மகா வாக்கியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஜப மந்திரம் கிடையாது. மகா வாக்கியமே என்னது? மகா வாக்கியம் சொல்லிட்டாலே அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? வெறும்னா அண்டர்ஸ்டாண்டு மட்டுமே பண்ணிக்க முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் விசாரம் இஸ் நாட் ரிலவெண்ட். ஸோ நரஸ்ய நரத்வ பிரமிதிஹி. எப்படி ஒரு மனுஷனுக்கு நரத்வ பிரமிதிஹி அப்படின்னா நான் ஹியூமன் அப்படிங்கிற மெடிடேஷன் தேவையில்லையோ, அது மாதிரி ஒரு ஞானிக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஜபம் ஆர் சாண்டிங் தேவையில்லை. ஸோ என்கொயரிக்கு அப்புறம், ஞானத்துக்கு அப்புறம் என்கொயரி இர்ரிலவெண்ட் அப்படின்னு இங்கே ரமண மகரிஷி சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 49. द्वैतं विचारे परमार्थबोधे, द्वैतं विचारे परमार्थबोधे, द्वद्वैतमित्येष न साधुवादः, द्वैतमित्येष न साधुवादः, गवेषणात् प्राक् दशमे विनष्टे, गवेषणात् प्राक् दशमे विनष्टे, पश्चाच्च लब्धे दशमत्वमेकम्, पश्चाच्च लब्धे दशमत्वमेकम्. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். இப்போ மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டு கிடையாது அப்படிங்கிறத ரமண மகரிஷி இங்கே சொல்கிறார். அது அனாத்மா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு இல்லை. இந்த மோட்சம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வெளி உலகத்தில் ஏதாவது சேஞ்செலாம் ஏற்படுமா அப்படின்னா வெளி உலகத்தில் எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்காது. ஃபிசிக்கல் லெவலில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நடக்குமானா ஃபிசிக்கல் லெவல்லையும் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது. இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. யோக சூத்திரம் சொல்கிறது, நீ யோகாவை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா உன்னோட ஸ்கின்னில் ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி இங்கே வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன்னா மோட்சம் வந்ததுன்னா எனக்கு ஸ்கின்னில் ஏதாவது க்ளோலாம் வருமா அப்படின்னு இங்கே நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு an autobiography of a yogi அப்படின்னு ஒரு புக் இருக்குல்ல, பெஸ்ட் செல்லர் புக். அதில் பார்த்தீங்கன்னா அந்த யோகியோட மிரக்கிள் அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருக்குல்ல, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபோக்கஸே பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட தேகம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துதான். பல நாட்கள் எந்த விதமான
இதுவும் ஆகாமல் டிகேவும் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அதை பற்றி தான் பாருங்க. நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த சித்தி இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நாலேஜ் ரிலேட்டடாக இருக்கவே இருக்காது. ஒன்லி இந்த மிரக்கிள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி புக்கெல்லாம் சப்போஸ் நீங்கள் படிச்சேல் அப்படின்னா நியாயப்படி அந்த மாதிரி புக்கெல்லாம் நாம் படிக்கக்கூடாது. ஆனால் சொன்ன பேச்சை கேட்டு எனக்கு வழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சேல்னா அங்கே அதெல்லாம் படிச்சுட்டு இங்கே வந்து ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கும் ஞானத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. ஞானம்னா ஃபிசிக்கல் சேஞ்செலாம் எதுவும் நடக்காது. வேர்ல்டு ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? நடக்காது. சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வேறு மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டுமா இப்போது அப்படின்னா முன்னாடி க்ரீன் கலர்னு காமிச்சதுன்னா இப்போயும் க்ரீன் கலர் தான் காமிக்கும். சப்போஸ் திடீர்னு ஒரு நாள் நான் தூங்கி எழுதும்போது எல்லாமே எனக்கு ஒன்றா தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வேறு சங்கர நேத்ராலயாவுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போக சொல்லணும். அப்போ இங்கே தான் நம்மளுக்கு சேஞ்ச் நடக்கிறது. இன்டலெக்டில் சேஞ்சு நடக்கிறது. என்ன சேஞ்ச் நடக்கிறது? நான் எப்படி இந்த வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுல சேஞ்ச் நடக்கிறது. நான் எப்படி என்னை பற்றி நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் அதில் சேஞ்ச் நடக்கிறது. நான் எப்படி பகவானை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல சேஞ்சு நடக்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகாவோட எசன்ஸ். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம்